தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தமிழ்நாட்டில் விஜயின் முதல்வர் பதவி ஏற்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஜனாதிபதி ஆட்சி ஏற்படும் என்ற ஆபத்தும் உள்ளது. பிரான்சில் ஜூதுலா விக்ட்வா ஓ யூரோப் வித் மே 45 லா ஃபெத்துலா விக்ட்வா 2026 மே 8 வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அல்ஜீரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விரும்புகிறார். பிரான்சின் தூதரை அல்ஜீரியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தில் சோசலிஸ்ட் குழுவின் தலைவர் போரிஸ் வலோ பார்த்தி சோசலிஸ்ட் கட்சியில் இருந்து விலகியிருக்கிறார். பிரான்சின் தேசிய சட்டமன்றம் புதிய சட்டமூலம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் நாட்டின் ஆபத்தானவர்கள் என கருதப்படுகின்ற வெளிநாட்டவர்களை 7 மாதங்கள் நிர்வாக சிறையில் அடைத்து வைக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸ் பொது வழக்குரைஞர் அலுவலகம் எலன் மஸ்க் மற்றும் அவரது சமூக வலைத்தளமான எக்ஸ் மீது நடத்திய விசாரணையை குற்றவியல் விசாரணையாக உயர்த்தியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. சிறப்பு செய்தி. தமிழகத்தில் விஜய் முதல்வராக பதவியேற்பதில் தொடர்ந்து தடங்கல் ஏற்பட்டு வருகிறது. மே 9 பதவியேற்பு நடைபெறுமா என்பது பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முதல்வர் பதவியேற்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை வென்று மிகப்பெரிய ஒற்றை கட்சியாக உருவெடுத்துள்ளது. விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். சட்டப்படி ஒரு தொகுதியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய நிலையில் தவேக கட்சியின் செயலில் உள்ள இடங்களின் எண்ணிக்கையானது 107 குறைந்துள்ளது. இதன் காரணமாக சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் தேவைப்படுகின்றன. மொத்த இடங்கள் 233 மாறியுள்ளன. பெரும்பான்மையை நிரூபிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுகிறது. தவேகவுக்கு காங்கிரஸ் உட்பட 112 இடங்களில் ஆதரவு கிடைத்துள்ள பொழுதிலும் 118 இடங்கள் தேவைப்படுகின்றன. ஆளுநர் RV அர்லேக்கர்
முழு எம்எல்ஏ பட்டியலையும் கையொப்பத்துடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுள்ளார். தற்பொழுது வரை 5 இடங்கள் குறைவாக உள்ளன. பிசிக, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக போன்ற கட்சிகள் இன்னும் உறுதியான ஆதரவு அறிவிக்கவில்லை. பதவியேற்பு விழாவுக்கு முன் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்டியலை முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும் என ஆளுநர் நிபந்தனை விதித்துள்ளார். விஜய் தரப்பில் பதவியேற்பு விழாவுக்கு பின்னர் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் கோரப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுநர் இதை நிராகரித்துள்ளார். மே 9ஆம் தேதியும் பதவியேற்பு நடைபெறவில்லை எனில் 10ஆம் தேதி தமிழக சட்டசபையின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் ஆளுநர் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சிக்கு பரிந்துரை செய்வார். அவ்வாறு ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட்டால் அந்த ஆட்சி 3 வருடங்கள் வரை நீடிக்கும். இதேவேளை தவேக அரசு அமைத்தால் அடுத்த 6 மாதங்களுக்கு திமுக எந்த இடையூறும் தராது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆனால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மற்றும் காலை உணவு திட்டங்களை தொடர வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளார். ஆளுநரின் தாமதம் திட்டமிட்ட முட்டுக்கட்டை என கருதி தவேக தொண்டர்கள் கொந்தளித்து வருகின்றார்கள். இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் Jour de la victoire en Europe 8 mai 45 La fête de la victoire 8 mai 45 வெள்ளிக்கிழமை அனுட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நாள் 2ஆம் உலகப் போரின் முடிவையும் நாசி ஜெர்மனியின் சரணடைதலையும் நினைவுகூரும் நாளாகும். 2026 81வது ஆண்டு நினைவுகூரலாக அமைந்துள்ளது. பரிசில் ஆர்க் ட்ரியோம்ப் அருகே அதிகாலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மற்றும் ஏனைய உயர்மட்ட அதிகாரிகள் ஆர்க் டு ட்ரியோம்பில் அறியப்படாத வீரரின் கல்லறை அருகே மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொதுமக்கள் ஆர்க் டு ட்ரியோம்ப் சுற்றுப்புறத்தில் கூடியிருந்தார்கள். இந்நாளில் ஆர்க் டு ட்ரியோம்ப் சுற்றுலா பயணிகள் வருகை தர முடியாமல் மூடப்பட்டிருந்தது. 6 மெட்ரோ நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. மக்கள் தேசிய கீதம் பாடினார்கள். சாம்பெலிசே வழியாக படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. விமான அணிவகுப்பும் நடைபெற்றது. மே 8 தேசிய விடுமுறை நாள். பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டிருந்தன. மக்கள் தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்து போரில் உயிரிழந்த வீரர்களை நினைவு கூர்ந்தார்கள். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அல்ஜீரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறார். பிரான்சின் தூதரை அல்ஜீரியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். எமனுவல் மேக்ரோ அல்ஜீரியாவுடன் சரிவர பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அவர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். பிரான்சின் தூதர் ஸ்டேஃபான் ரொமாத்தே அவர்களை அல்ஜீரியாவுக்கு சென்று அங்கே தனது பணிகளை மீண்டும் தொடங்குவார் என எலிசே அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் கோரிக்கையின்படி பிரான்சின் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் துணை அமைச்சர் அலிஸ் ருஃபோ மே 8 வெள்ளிக்கிழமை அன்று அல்ஜீரியாவுக்கு சென்றுள்ளார். அங்கு 1945 மே 8 செட்டிஃப் நகரில் நடந்த மோசமான சம்பவங்களை நினைவு கூர்வதில் அவர் பங்கேற்றுள்ளார். ஸ்டீஃபன் ரொமதே, அலிஸ் ருஃபோ இணைந்து இந்த பயணத்தில் கலந்து கொண்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சும் அல்ஜீரியாவும் தற்பொழுது உறவுகளை மேம்படுத்த முயற்சிக்கின்றன. 1945 செடிஃப் நகரில் நடந்த வன்முறை சம்பவங்கள் பிரான்சின் காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த பயணம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தில் சோசலிஸ்ட் குழுவின் தலைவர் போரிஸ் வலோ பார்ட்டி சோசலிஸ்ட் கட்சியின் தலைமையில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த முடிவு கட்சியின் உள்கட்சி முரண்பாடுகள், குறிப்பாக இடதுசாரி கட்சிகளின் முதன்மை தேர்தல் பற்றிய விவாதங்களின் பின்னணியில் நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது விலகல் சோசலிஸ்ட் கட்சியின் எதிர்கால தலைமை மற்றும் கள நிலை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. பிரான்சில் இடதுசாரி கட்சிகள் தங்களுக்கு இடையே ஒற்றுமையை உருவாக்க முயற்சிக்கும் நிலையில் முதன்மை தேர்தல் என்பது ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக மாறியுள்ளது. போரிஸ் வலோ விலகல் கட்சியின் உள்கட்சி அரசியலில் புதிய திருப்பங்களை உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சின் அசெம்பிளி நேஷனல் தேசிய சட்டமன்றம் மே 5 அன்று ஒரு புதிய சட்டமூலத்தை நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்டமூலத்தின் மூலம் நாட்டின் ஆபத்தானவர்கள் என கருதப்படுகின்ற வெளிநாட்டவர்களை 7 மாதங்கள், அதாவது 210 நாட்கள்
நிர்வாக காவலில் வைக்கலாம் என இந்த சட்ட மூலம் தெரிவிக்கிறது. இந்த சட்ட மூலம் இப்பொழுது செனட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மே மாத இறுதியில் செனட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. OQTF உத்தரவு பெற்றவர்கள், 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெற்றவர்கள், பொது ஒழுங்குக்கு உண்மையான, தற்போதைய மற்றும் மிகவும் தீவிரமான அச்சுறுத்தல் என கருதப்படுபவர்கள் இங்கு காவலில் வைக்கப்படுவார்கள். தற்போதைய காவல் காலம் என்பது பொதுவாக 90 நாட்கள், தீவிரவாத குற்றங்கள் எனில் 180 நாட்களாக உள்ளன. இனி புதிய சட்டத்தின்படி தீவிரவாத குற்றவாளிகளுக்கு 210 நாட்கள் வரை காவல் நீடிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பாரிஸ் பொது வழக்குரைஞர் அலுவலகம் எலன் மஸ்க் மற்றும் அவரது சமூக வலைத்தளமான எக்ஸ் மீது நடத்தி வந்த விசாரணையை குற்றவியல் விசாரணையாக உயர்த்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த விசாரணை எக்ஸ் தளத்தில் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் படங்கள், போலியான ஒளிப்பதிவு வீடியோக்கள், டீப்ஃபேக்ஸ், தவறான தகவல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை மறுப்பதில் எக்ஸின் AI அமைப்பான கிராக் பங்கேற்பது போன்ற குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கியது. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பிரான்ஸ் அரசு எக்ஸ் மீது விசாரணையை தொடங்கியது. இதில் அல்காரிதம் மோசடி மூலம் பிரெஞ்சு அரசியலில் தலையீடு செய்வது, கிராக் AI அமைப்பு ஹோலோகாஸ்டை மறக்கும் பதிவுகளை உருவாக்குவது, பிரான்சில் இது குற்றமாகும், மற்றும் பாலியல் தொடர்பான தவறான தகவல்களை பரப்புவது போன்ற குற்றச்சாட்டுக்கள் இடம்பெற்றன. 2026 பிப்ரவரி மாதம் பிரெஞ்சு அதிகாரிகள் எக்ஸின் பாரிஸ் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். இதனை எலன் மஸ்க் ராஜதந்திர தாக்குதல் என விமர்சித்திருந்தார். 2026 ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று எலன் மஸ்க், எக்ஸின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி ஆகியோருக்கு சுயேட்சையான விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த அழைப்புக்கு சமூகம் தரவில்லை. எனினும் பிரெஞ்சு அதிகாரிகள் இந்த விசாரணை தொடரும் என தெரிவித்தார்கள். தற்பொழுது பாரிஸ் நீதித்துறை இந்த விசாரணையை குற்றவியல் விசாரணையாக உயர்த்தியுள்ளதால் இதன் தீவிரம் மேலும் அதிகரித்திருக்கிறது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.